ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்ன? ஹலோ, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு நிக்கேன். என்னன்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல. என்ன புதுசா புடவை எல்லாம் கட்டியிருக்கா? அட மங்குனி மக்கா, அப்படா இந்த ஆளுக்கு மறந்துட்டு போலாம். அப்பாடா நிம்மதி. இந்த ஆளை நம்பப்படாத. உனக்கு தாண்டி கேக்கேன். என்ன பொட்டிக்கு தானே போறேன், புடவை எல்லாம் கட்டியிருக்கா? ஏன் நான் புடவை கட்டப்படாதா? அம்மாடியோ, நீ புடவை எல்லாம் கட்டலாமா? ஆனா எப்பவும் சுடிதார் தானே பொட்டிக்கு விரும்புவேன். திடீர்னு புடவை கட்டி இருக்குதியே, அதான் கேட்டேன். இவரு டாக்டரா? ஒரு டாக்டருக்கு மறதி நோய் இருக்குமா? என்னடி அடிக்கடி எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே நிக்க? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா பொட்டிக்கு போடலான்னு தோணுச்சு, அதான் புடவை கட்டினேன். ஏன் தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டே நான் புடவை கட்டப்படாதா? கட்டலாமே, தாராளமா கட்டலாம். பரவ என்ன? சரி, எனக்கு ஹாஸ்பிட்டல் நேரம் ஆகுது. நீ வேற உன் அம்மாவையும் பாக்கணும்னு சொன்னலாம். அவளை பாத்துக்கிட்டு அது பிறகு உன்னை பொட்டிக்குல விட்டுறீங்க. இவளுக்கிட்ட அமைதியா போனோம். இந்த வீட்டை விட்டு இவளே நம்மள துரத்தினாலும் துரத்திடுவான். அதுக்கு எப்போ இடம் கொடுத்துடப்படாது. இந்த வீட்டுல அவன் எல்லாம் வாங்கி போட்டாலும் ஒரு பொருள் யாருக்கு கொடுக்க முடியாது கிடையாதுனா. ஆனா நீ என்னடானா, இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளையிலேயே வீட்டுல இருக்க பொருளை எல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். உன்னை சும்மா விட்டா ஆடி அசைஞ்சா வரேன். ஒரு நிமிஷங்க போன் எடுத்துட்டு வந்துடுறேன். கேட்டியா? நில்றி. அன்னி கல்யாண வீடா? சும்மா புடவை கட்டணும்னு தோணுச்சு. மேடம், கல்யாண வீட்டுனாலே புடவை கட்டியது கஷ்டம்தான். என்ன திடீர்னு புடவைன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டு எனக்கு புடவை கட்டதுக்கு உரிமை இல்லையான்னு கேப்பா. இது நமக்கு தேவையா? எதியா உனக்கிட்டதான் நில்லுன்னு சொன்ன கேட்காதா? என்னத்த? இவளுக்கு வேற வேலை இல்ல. அண்ணே, என்னடா இன்னைக்கு நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேனே. சரி, ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்துகிட்டு படிச்சனா, அதான் காலமா எந்திரிக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டு. இப்பதான் துளசி வேற போன் பண்ணிருக்கான். காலேஜ் பஸ் விட்டுட்டு போயிட்டான். இனிமே காலேஜ் பஸ்லயும் போக முடியாது. அதானே இன்னைக்கு பைக்ல காலேஜுக்கு போலான்னு இருக்கேன். பைக்ல போறதெல்லாம் இருக்கட்டும், பைக்ல தேவையில்லாம ஊர் சுத்தியதோ இல்லன்னா பைக்ல 3 பேர் 4 பேர்னு ஏத்திக்கிட்டு ரவுண்ட் அடிக்க வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாத. உனக்கு அந்த புத்தி உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நீ போனியன்னா எனக்கு தகவல் வரானா உனக்கு தெரியும். பைக்ல ஒழுங்கு மரியாதையா போனமா வந்தமான்னு இருக்கணும். இந்த 4 பேர் 3 பேர்னு எல்லாம் ஏத்திக்கிட்டு சுத்திய வேலையை வச்சுக்கிட்டாத சொல்லிட்டேன். அப்படி கேள்விப்பட்டேன்னு வை, வீட்டு தூண் இருக்கு கண்டியா, அதுல கெட்டி போட்டுதான் சாத்துவேன். அண்ணே, நான் ஒரே ஒரு பையனை தான் ஏத்துவேன் வண்டியில. ஒரு நாள் பிரின்சிபல் பார்க்க வரேன்டா. 2G ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது யூனிஃபார்ம் கொண்டு வரதுக்கு சொல்லணும். இனிமே யூனிஃபார்ம் இல்லாததுனால எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியல. பிரின்சிபல் கிட்ட முத சொல்லிட்டு, என்னே யூனிஃபார்ம் கொண்டு வரலான்னு காலேஜுக்குள்ள ஒரு பேச்சு வந்துகிட்டு தான் இருக்கேன். ஆனா அது இந்த வருஷத்துக்கு இல்ல, அடுத்த வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் கவின BE முடிச்சிருவானே. அர்ஜுன், டைம் ஆகுதுலாம், கிளம்பலாம். ஏய், நான் தான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே நிக்கலாம். இந்தா ஆரம்பிச்சிடலாம். என்னத்த? நானும் பேசப்படாத வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சேன். ஆனா ஆத்திரத்தை அடக்கவே முடியலடி. அதான் ரெண்டுல ஒண்ணு கேட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னத்த கேட்க போறேன்? எதியா படிச்சிருக்கலாம், கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அதான் எதுவா இருந்தாலும் சாயந்தரம் வந்ததுக்கு பிறகு பேசலாம். எனக்கு ஜனான பொட்டிக்கு போனோம், இவருக்கு ஜனான ஹாஸ்பிட்டல் போனோம். எதுவா இருந்தாலும் போயிட்டு வந்து பேசலாம். ஏடி, இங்க நீ மாமியாரா இல்ல நான் மாமியாரா? இல்லத்த, 2 பேருக்குமே நேரம் ஆகுது, அதான் போயிட்டு வந்து பேசலாம். ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க. போற நேரத்துல வழி மறைச்சுக்கிட்டு நிக்கிறியலாம், அதான் அவருக்கும் ஹாஸ்பிட்டல் போகணுமே. ஏடி, உனக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? இது என்ன உன் அப்பா வீடா? என்னமோ உன் அப்பா வீடு மாதிரி, உன் அப்பா சம்பாதிச்ச பணம் மாதிரி அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ ஆட்டம் போடணும்னா அது உன் அப்பா சம்பாத்தியத்துல ஆட்டம் போடணும். அடுத்தவன் வீட்டுக்குள்ள வந்து அடுத்தவன் படத்துல ஆட்டத்தை போடப்படாது. எனக்கு புரியல அத்தை. என்ன நான் என்ன பண்ணேன் அப்படி? எதுக்கு திட்டுறியானே புரியல. இவன் அர்த்தத்தோடய கேள்வி கேட்பான் இல்ல அர்த்தத்தோடய பேசுவான்? அத்தைக்கு சுத்தமா அறிவில்ல, அவியலுக்கு தான் பொறுப்பு இல்ல. வீட்டுல உள்ளவியலுக்கு சாப்பிடறதுக்குன்னு வச்சிருந்ததெல்லாம் தூக்கி கொடுத்துருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஐயோ அத்தை, புரியல. உனக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தானே காட்டிப்பேன். வீட்டுல உள்ளவியலுக்கு சாப்பிடறதுக்குன்னு வாங்கி போட்ட பழம் எல்லாம் அடுத்த வியலுக்கு தூக்கி கொடுத்துருக்கேன். ஏடி, இது நல்லாவா இருக்கு? அடுத்த வியலுக்கு தூக்கி கொடுத்தனா? எனக்கு புரியல. வீட்டுல ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த பழத்தை எல்லாம் பிச்சைக்காரிக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். பிச்சைக்காரியா? ஏன் அந்த பிச்சைக்காரிக்கு வாங்கி தின்னதுக்கு தெரியாதோ? நேத்துங்கட்ட, நான் இந்த பிச்சைக்காரிக்கு எதுவும் எடுத்து கொடுக்கல. ஏடி, எனக்கு கண்ணு முன்ன தானே அந்த பிச்சைக்காரி சுந்தரிக்கு எடுத்து கொடுத்தேன். இப்ப என்னடானா எடுத்து கொடுக்காத மாதிரி நடிக்க? ஆமாத்த, சுந்தரிக்காக எடுத்து கொடுத்தேன். ஆனா நீங்க சொல்லிய மாதிரி எந்த பிச்சைக்காரிக்கு எடுத்து கொடுக்கல. ஓ, அப்பனா அந்த சுந்தரி பிச்சைக்காரி இல்ல? இல்ல. அது என்ன உங்ககிட்ட வந்து கை நீட்டியா நின்னாவன்? நான் தான் எடுத்து கொடுத்தேன். நான் எடுத்து கொடுத்ததா அது பிச்சைக்காரி ஆயிருவாங்களா? ஆமாண்டி, அவ பிச்சைக்காரி தான். ஒண்ணும் இல்லாதவ பிச்சைக்காரி தான். அப்படியா? ஒரு வேளை உங்களை அர்ஜுன் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு வச்சுக்கிடுங்க. என்னடி சொன்ன? ஒரு வேளை அர்ஜுன் உங்களையும் வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு வச்சுக்கிடுங்க. வெளியே போன அடுத்த செகண்ட் அப்பனா நீங்களும் பிச்சைக்காரி தான். சபாஷ் அண்ணி, அப்படி சொல்லுங்க.
அர்ஜுன் உன் பொண்டாட்டி என்ன பேசினா கேட்டியா இப்ப? சும்மா நிறுத்துங்க அத்தை. இந்த வீட்ல பழங்களுக்கெல்லாம் குறைவே இல்ல. என்னமோ ஒரு கடை வச்சு நடத்திய மாதிரி எப்பவுமே வீட்ல வாங்கி போட்டிருக்காரு. எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு செலவு பண்ணணும்? தேவைக்கு வாங்கி போடணும். எப்படி அத்தை? இந்த ஆட்டக்காரிய பத்தி முன்னமே எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி கேட்ட கண்டியலாம்? தேவைக்கு வாங்கி போடணும், தேவையில்லாம வாங்கி போடக்கூடாது அப்படின்னு. இந்த வீட்ல அர்ஜுனுக்கு நினைக்கிறது சாரா மட்டும்தான். அது பிறகு எனக்கு 2 பிள்ளைகள், துளசியும் கவினும். அது என்னத்தையாவது வெட்டி பறக்கி கிட்ட கொண்டு வச்சாதான் தின்னான். கவினி எப்பயாவது தோணா எதையாவது எடுத்து தின்னுவானே தவிர தொட மாட்டான் ஒண்ணாம். நிலன 5 இருக்குதுல அதோட தேவைப்படும் போது என்னத்தையாவது எடுத்து தின்னான். இந்த வீட்ல 4 பிள்ளைகள் வளர்ந்தது எனக்கு பிள்ளைகள் தானே. எனக்கு பிள்ளைகளுக்காண்டி எனக்கு தேவையில்லாம இவ்வளவு வாங்கி குமிக்கணும்னு கேட்கா. அவ அப்படி ஒரு வார்த்தை விடவே இல்லையே. அதான் அவ அந்த அர்த்தத்துலதான் இப்ப பேசினா. உங்களுக்கு புரியலையா? தேவைக்கு வாங்கி போடணும், தேவையில்லாம என்னத்துக்கு வாங்கி போடணும்னு கேட்கா. அவ சொல்லி உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? அவனுக்கு தேவை சாரா மட்டும்தான். தேவையில்லாம இவளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் என்னத்துக்கு வாங்கி போடணும்னு கேட்கா. நான் எப்ப அப்படி சொன்னேன்? இதான் அந்த ஆளுகிட்ட அப்பே தலையில அடிச்சு அடிச்சு சொன்னேன். துளசி படிச்சுக்கிட்டு இருக்கான்லாம் பாக்காதுங்க, சென்னனு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான் அப்படின்னு. எனக்கு தெரியும் இவனுக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆயிட்டுனா இவனுக்கு வார பொண்டாட்டி என்ன பிள்ளைகளோட பாக்க விடுவாளாம். பாக்க விடவே மாட்டான்னு எனக்கு அப்பே தெரியும். நான் நினைச்ச மாதிரி ஆயிட்டு கண்டியலாம். அவன் ஆம்பளை பையன் கவினு எப்படியாவது கரையாறி வந்துருவான். இவளை பொறுத்த வரைக்கும் நாங்க வேற. ஆனா அர்ஜுன சாராவை எப்படி பாக்கானோ அதே மாதிரிதான் எனக்கு 2 பிள்ளைகளையும் பாக்கான். அது பிடிக்காம தான் பொறாம பிடிச்சு தேவையில்லாம என்னத்துக்கு வாங்கி போடணும்னு கேட்கா. அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கு சாரா எப்படியோ அதே மாதிரி தான் கவின துளசியும். ஏய் நடிக்காதடி நாடகக்காரி. இப்படி 4 பேருக்கு மத்தியிலேயே உன் புருஷன்கிட்ட கேள்வி கேட்காத மாதிரி கேட்க. எப்படி தேவைக்கு வாங்கி போடணும், தேவையில்லாம என்னத்துக்கு வாங்கி போடணும்னா கேட்க. 4 பேருக்கு மத்தியிலேயே இந்த வாய் அடிக்குதியானா? யாரும் இல்லாத நேரத்துல ரூமுக்குள்ள அவனுக்கு எப்படி எல்லாம் மயக்கி வச்சிருப்பேன் நானா? அதாண்டி அப்பே அந்த ஆளுக்கிட்ட அடிச்சு அடிச்சு படிச்சு சொன்னேன். துளசிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான், துளசிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். அர்ஜுனுக்கு கல்யாணம் ஒண்ணு ஆயிட்டுனா அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இனிமே அவ வாழ்க்கைய நினைக்கிறதுல எனக்கு அப்படியே பயமா இருக்கு. என்னங்க என்ன அது என்னென்ன பேசியாவ நீங்க கேட்டுக்கிட்டே நிக்கிறியா? நான் என்னைக்காவது நீங்க துளசிக்கு செய்யப்படாது கவினுக்கு செய்யப்படாதுன்னு எல்லாம் நினைச்சிருக்கனா? அது என்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டே போறாவ நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்காம அமைதியா நிக்கிறியா? நான் எதுக்கு கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்னு கேட்கேன். உனக்காண்டி நான் பேசுவேன், அதுவே உனக்கு பிடிக்காம போவோம், அதுவே உனக்கு எரிச்சல வர வைக்கும். நீ தான் அப்படி பேசி தீத்துருவியே. ஜெசிகா கிட்டே இந்த தகரத்துக்கிட்டே எனக்காண்டி நீங்க பேசியதான் எனக்கு பிடிக்கல. என்ன பாத்துக்க எனக்கே தெரியும். அன்னைக்கு வீரவசனம் எல்லாம் பேசினேன். அந்த பொம்பளை பேசுதுன்னா நீயே பேசி தீத்துக்கான். இவளுக்காண்டி நான் பேசின மாட்டோம். நான் உனக்காண்டி பேசியே தானே உனக்கு பிடிக்காது. உனக்கு தான் சமாளிக்கிற திறமை எல்லாம் இருக்கேன், நீயே சமாளிச்சுக்கான். என்னடி அவனுக்கிட்ட ஏத்தி விட்றியா? ஐயோ போதும் அத்தை நிறுத்துங்க. அவ தங்கச்சிக்கோ அவருக்கு தம்பிக்கோ பண்ணியதுக்கு நான் என்னைக்குமே குறுக்க நின்னதில்ல, இனிமே குறுக்க நிக்க போறது இல்ல. நம்ம தட்டுக்கு 3 வேளையும் ஈஸியா வர சாப்பாடு. 3 வேளை என்ன, ஒரு வேளை கூட கிடைக்காம கஷ்டப்படியவே எத்தனை பேர் இருக்காவ. குடுக்கிறதுக்கு செம்மியா துணி இல்லாம எதுவுமே இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காவ. நானும் இந்த வீட்டுக்கு வந்த நாளையில இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நிறைய வாங்கி போடியாரு, ஆனா வீட்டுல யாரும் அவ்வளவு அது சாப்பிட்டேதான் இல்ல. அப்படியே வேஸ்டுக்கு தூக்கி சாரா போடியா. எத்தனை நாள் நான் பாத்துட்டேன். அழகி போவதுக்கும்னா நல்லா இருக்கும் போதே அதை யாருக்காவது பிரயோஜனப்படியவேலுக்கு கொடுக்கலாம்ல. எதுக்கு இவ்வளவு பணம் எல்லாம் வாங்கி போட்டு வேஸ்ட் பண்ணணும்னு கேட்டேன். இவ்வளவு வாங்கி போட்டு கவின் துளசி சாரா எல்லாரும் சாப்பிட்டாத தீத்தா கூட சரி, சாப்பிடாமலே அழுகி வேஸ்ட்ல போகுது. அது அழகத்துக்கு முன்ன கிடைக்காத வேலைக்கு கொடுக்கலாம் இல்லன்னா எடுத்து கொடுத்தேன். ஆமா இவ பெரிய அன்னை தரசா, அப்படியே இல்லாத வேலைக்கு கொடுத்து தள்ளிடுவான். நீ செய்டி, நீ எவளுக்கு வேணா என்ன வேணாலும் செய், அத உன் அப்ப வீட்டு பணத்துல செய். அடுத்த வேலைக்கு வீட்டுல வந்து அராஜகம் பண்ணாத. அடுத்த வேலைக்கு பணத்துல செய்யாத. அடுத்த வேலைக்கு பணத்தை நாசப்படுத்தாத. அது இவ்வளவு பேசியாவ பாத்துக்கிட்டே நிக்காரு, கண்டுக்காம நிக்காரு. ஒரு வார்த்தை எனக்காண்டி கேட்கலாம்ல. அப்படின்னு கொலை குத்தமா நான் செஞ்சேன். என் பணத்துல நான் வாங்கி போட்டேன், என் பொண்டாட்டிக்கு அதுல எல்லா உரிமை இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. சில மாதிரி நிக்காரு. நீ வந்தப்பவே எனக்கு தெரியாண்டி நீ நாடகக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. அன்னை பாவம் தெரியாம எடுத்து கொடுத்துட்டு விட்டுருங்க. சாரா நான் ஒன்னும் தெரியாம எடுத்து கொடுக்கல, தெரிஞ்சேதான் எடுத்து கொடுத்தேன். எனக்கு அப்பவே தெரியாண்டி நீ நாடகக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இல்லாத வேலைக்கு எடுத்து கொடுத்தது ஒரு குத்தமா? இப்ப தின்னதுக்கு குடிச்சதுக்கு எவ்வளவு வீட்டுலதான் இல்லாம கிடக்கா? எல்லாருக்க வீட்லயே திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு இருக்கு. இந்த காலத்துல திங்கிறதுக்கு இல்லாதவ எவ கிடக்கான்னு கேட்கேன். ஏன் இல்ல, நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காவ. இந்த வீட்ல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 7 வகையில கூட்டு இருக்கு. கூட்டு கறி பொரியல்னு எல்லாம் இருக்கு. ஆனா வெறும் ஊறுகாய வச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கவே இருக்காவ. என்ன பொறுத்த வரைக்கும் அவிய சாப்பாடுக்கு கஷ்டப்படியவே தான். இந்த வீட்ல அர்ஜுன் வாங்கி போட்டிருக்காரே ஃப்ரூட்ஸ், இது எல்லாருக்கும் வாங்கி சாப்பிட அளவுக்கு ஒன்றும் வசதி இருக்காது. ஏன் நானும் இந்த வீட்ல இருக்க நிறைய ஃப்ரூட்ஸ் பார்த்ததும் இல்ல சாப்பிட்டதே இல்ல. பணம் இருக்குதுன்னு வாங்கி போடியாரு. போயாம சாப்பிட்டு உங்களுக்கு புளிச்சு போனதுனால அது இன்னைக்கு வேஸ்ட்ல போயிட்டு இருக்கு. என்னடி சொன்ன? உன்னை அடிக்காம பேசுங்கடியா. ஐயா சித்தி, இவளுக்கு நீ பைத்தியமா படிச்சிருக்கேன். அர்ஜுன் என்ன கையா பிடிக்க? கைய இறக்குங்க. அவ பேசினதெல்லாம் கேட்டலாம். இவளுக்கு ஒண்ணு போடாம நான் இன்னைக்கு உட போறதா இல்ல. சாப்பிட்டு புளிச்சு போனதுனால வேஸ்ட்ல தூக்கி போடியமா? இவ கண்டாளா? கைய இறக்குங்கன்னு சொன்னேன். நீ விட அர்ஜுன், இவ பேசினதெல்லாம்
அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. கையை இறக்குங்க. அர்ஜுன் இப்ப கை விட போறியா இல்லையா? கையை இறக்குங்கன்னு சொன்னேன். அர்ஜுன் நீ வீட்டை விட்டு வெளியே தத்திட்டியனா நானும் பிச்சைக்காரின்னு சொல்ல. என்ன பிள்ளைகளுக்கு சேர்த்து என்னத்துக்கு அதிகப்படியா வாங்கி போடணும்னு உனக்கிட்ட கேள்வி கேட்க. என்னமோ கொஞ்ச நாள் போனா எங்களை எல்லாம் வீட்டை விட்டே துரத்திடுவான். கையை இறக்குங்கன்னு சொன்னேன். அவளுக்கு கணத்துல 4 போட்டு கேட்டாதான் திருந்துவான். அவளை கை நீட்டுறதுக்கோ அவளை அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. கையை இறக்குங்க. விடு அர்ஜுன். நான் இருக்கிறது வரைக்கும் அவளை அடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன தாண்டிதான் அவ மேல நீங்க கை வைக்கணும். அர்ஜுன் அவ பேசுனதை இப்படி நேரமே நீ கேட்டுக்கிட்டு தானே நிக்க. அவ பேசுனதும் கேட்டேன், நீங்க பேசுனதையும் கேட்டேன். பேசிக்கிட்டு தானே நிக்குதியா? ஆமா வாய் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வார்த்தையால பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கை வாங்க. கை எனக்கு நீட்டுக்கிட்டு போகுதுன்னு கேட்க நானு. உங்ககிட்ட இப்ப நான் பேசவே இல்ல. அர்ஜுன் நீ வீட்டை விட்டு துரத்திட்டா நான் பிச்சைக்காரியா? என்னத்துக்கு தேவையில்லாம இவ்வளவு வாங்கி போடுறியான்னு கேட்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அவளுக்கு 4 போட்டாதான் சரிப்பட்டு வருவான். நான் தான் சொல்லிக்கிட்டே நிக்கல. நீங்க அடிக்கிறதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ மேல கை பட்டுச்சு. அது பிறகு என்னோட இன்னொரு முகத்தை பாப்பியா? அர்ஜுன் கைய விடு. அவ மேல கை வைக்கதான் என் மேல கை வைக்கதான் ஒண்ணு. அப்பா இருந்திருந்தா அவள்னா இந்த அம்மாக்கு கண்ணை இன்னைக்கு பியாந்திருக்கான். பிள்ளையா போயிட்டனே, கை நீட்டதுக்க முடியல. ஓ எப்படி அவளுக்கு மேல கை வைக்கதான் உன் மேல கை வைக்கதான் ஒண்ணா? ஆமா, வாயால தானே பேசிக்கிட்டு இருக்குதியா. கை என்னத்துக்கு நீளுது? அவளுக்கு ஒரு ஆபத்துனா அது என்ன தாண்டிதான் அவளுக்கு போகும். இந்த கை நீட்டிய வேலையெல்லாம் இனிமே வச்சுக்கிடாதுங்க. அப்போ அவ என்ன பிச்சைக்காரின்னு சொன்னது தப்பு இல்ல. அது உங்க 2 பேருக்குமான பஞ்சாயத்து. நீங்க பேசி தீர்த்துக்கிடுங்க. அவசியம் இல்லாம கை நீட்டிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. அவளை அடிக்கதான் என்ன அடிக்கதான் ஒண்ணுதான். சந்தோஷமாடி? இப்போ உனக்கு சந்தோஷமா? 4 நாள் தாண்டி வீட்டுல போடியது இல்லாதவியலுக்கு கிடைக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். நிறுத்தடி கொலைக்காரி. என் பிள்ளைய கொன்ன கொலைக்காரி பாவி. தகரம் அத்த நீங்க வாய மூடுங்க. அவ ஆம்பளையில் பைத்தியம் பிடிச்சு தெரியா. ஆம்பளைகளுக்குனா உயிரையும் கொடுப்பா. முத என் பிள்ளை நிலன் அழிச்சு கொன்னா. அது பிறகு அந்த பிரவீன் அவனை எப்படி மயக்கிறானே தெரியல. இவளுக்கு பிறத்தாலே போயிட்டு இருந்தான். இப்ப என்னமோ பணக்கார வாழ்க்கை கிடைச்சிடலாம். இப்ப அவனை பிடிக்கலையா. இப்பதான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அவனை வேலையை விட்டே தூக்கி இருக்கா. அவன் எந்த எண்ணத்துல இவளுக்கு பிறத்தால சுத்திக்கிட்டு இருக்கான்னு இவளுக்கு முன்னாடியே தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னமே வந்துகிட்டு போனது பிரவீன் அர்ஜுன் கூட சொல்லிருக்காங்களா. அதுக்கு பிறவன் பொட்டிக்ல விட்டு இவளுக்கு பிறத்தாலேயே சுத்த விட்டா. அந்த அளவுக்கு அவனை மயக்கிட்டு இப்ப பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு வேலையை விட்டே துரத்தி இருக்கான். அவன் பாவம் பாவம் போல அந்த கலர் தோட்டத்துல கிடந்து குடிச்சு அழுது அழுது விழுந்து கிடக்கான். யாரேன் அவன் பாவமா? அவன் பாவன்னு நீ கண்டியா? வாய முடுங்காத. இவளுக்கு ஆம்பளை இவளுக்கு பிறத்தாலே அலையணும்னு ஆசை. இப்ப இந்த வீட்டு மாப்பிள வருண் மாப்பிள ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இவளுக்கு பிறத்தாலே சுத்த விட்டா. அவர் பொண்டாட்டிய பறி கொடுத்து யாரும் இல்லாம இப்ப கண்காணாத தேசத்துல போய் கிடக்காரு. கொலைக்காரி. இவ குறி வைக்கிறது எல்லாமே ஆம்பளைகளுக்கு தான். இவ்வளவு பேசினதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு தோணல. அமரிதியா நாடகக்காரி அப்படியே நடிச்சிருவா. இனிமே இப்படி நடிச்சு அழுது அவ புருஷன் எனக்கு எதிரா திருப்பணையலாம். கொலைக்காரியா? ஆம்பளைக்காண்டி என்ன வேணாலும் பண்ணதுக்கு நான் மோசமான பொண்ணா? இல்ல நீ இருந்திருந்தேனா இதெல்லாம் கேட்கறதுக்கு விட்டுருப்பியா? பார்த்துக்கிட்டே நிக்காரு. ஒரு வார்த்தை கேட்காரா? வீட்டுல போறது இல்லாத வேலைக்கு எடுத்து குடிக்கிறது ஒரு தப்பா? அது ஒரு குத்தமா? இப்பெல்லாம் இவன் தங்கச்சியாவே பேசினா கேட்டுக்கிட்டு இருப்பாரா? அவருக்கு கண்ணு முன்னே என்ன கொலைக்காரின்னு சொல்லாவ. அது சரி அவரை சேர்ந்து தானே சொல்லுவாரு. அப்பனா அவருக்கு இது குழு தான் இருக்கும். ஏய் எனக்கு நேரம் ஆகுது. இப்ப வர போறியா இல்லையா? ஏன் ஒன்னதான் வர போறியா இல்லையான்னு கேக்கேன். பாத்துக்கிட்டு தானே நிக்கிறியா? பாத்துட்டே நில்லுங்க. உங்களை மாத்திட்டு தானே அட்டையும் திட்டியாவா? அதனால உங்களுக்கு பாக்கிறதுக்கு குழு தான் இருக்கும். அது வார்த்தையால பேசத்துல கேட்க மாட்டாராம். கை நீட்டினா மட்டும் குதிச்சுக்கிட்டு வருவாராம். பேசியதும் உடையமா அடிக்கிறது வலிக்க போகுது அதுக்கு கேட்க மாட்டாராம். அடிக்கிறதுக்கு மட்டும் குதிச்சுக்கிட்டு வருவாராம். என்ன அடிச்சா உங்களுக்கு என்ன? திட்டா மட்டும் கேட்க மாட்டியாராம். ஏன் இப்ப வர போறியான்னு கேட்க எனக்கு நேரம் ஆகுது. போலாம் வா. அண்ணி அழாம போங்க அண்ணி. பிரவீன் போயிட்டான். இப்ப சின்ன பையன் காலேஜ் படிக்க பையன் என்னமோ தூக்கி போட்டுக்க வேலைக்கு. இனிமே ஆமா சாரா. அண்ணே என்ன அண்ணே பாத்துக்கிட்டேன். என்ன நீ அவனை தூண்டி விட பாக்குறியா? இப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. சரிடா நாங்க கிளம்புறோம். அண்ணே அழாம போங்க அண்ணி. அழுதாலாம் கேன்சல மாட்டான். இது நீலி கண்ணீரு. ஏய் இங்க பாரு, சாயந்தரம் வரச்சுல அந்த பிச்சைக்காரி கிட்ட இருந்து ரூபாயை வாங்கிட்டு வார. இல்லாதவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்துக்கிட்டு சொல்லி அறிக்கிறது தப்பு. அதை விட அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லியது அதை விட தப்பு. அத்தை நீங்க கொஞ்சம் உங்க திருவாயை மூடுதியலாம். நீ மக்கா என்ன பாத்துக்கிட்டே நிக்க? உன பொண்ணாட்டி இப்படி எல்லாம் சொல்லியா? அடிக்கிறத விட வாயால பேசியது தான் வலிக்கும். கை நீட்டத்துல
அதுக்கு வாங்கி போட்டதை அடுத்தவளுக்கு எடுத்து கொடுத்துருக்கா. அவன் இதுக்கு பாத்துக்கிட்டா இருப்பான். எங்கரு ஒழுங்கு மரியாதையா அந்த பிச்சைக்காரிக்கிட்ட இருந்து ரூபாயை வாங்கிக்கிட்டு வாரேன். முடியாது. என்னடி முடியாதா? அம்மா முடியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை அந்த பிச்சைக்காரிக்கிட்ட இருந்து சாயந்தரம் வரச்சில ரூபாயை வாங்கிட்டு வாரேன். கொடுத்த பழத்துக்கான ரூபாயை வாங்கிக்கிட்டு வாரேன். முடியாத. வீட்டுல இருக்க ஒரு பொருளை ஒருத்திக்கு எடுத்து கொடுக்க, எல்லா பொருளும் வாங்கி போட்டு உன் புருஷனுக்கிட்ட எடுத்து கொடுக்கட்டான்னு ஒரு வார்த்தை நீ கேட்கல. மாமியாரா நான் இருக்கேன், எனக்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்கல. எனக்கு மாமியாரா ஒரு பெரியவி எங்க வீட்டுல இருக்காவ, அவியலுக்கிட்ட பாட்டி எடுத்து கொடுக்கட்டான்னு ஒரு வார்த்தை நீ கேட்கல. நீ பாட்டுக்கு வந்த ஃப்ரிட்ஜ திறந்த பழத்தை எல்லாம் எடுத்து போட்ட அந்த பிச்சைக்காரி கிட்ட எடுத்து கொடுக்க. சாயந்தரம் வரச்சுல அந்த பழத்துக்கெல்லாம் ரூபாயோட வரேன். முடியாத. ரூபாய் அந்த அக்கா கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஓ அந்த அளவுக்கு வந்துட்டான். சாயந்தரம் வரச்சுல ஒன்னில் அவளுக்கிட்ட இருந்து நீ ரூபாய் வாங்கிட்டு வர. அப்படி இல்லன்னு வச்சுக்க, உன கையில இருந்து நீ பழத்துக்கு ரூபாய் எல்லாம் கொடுக்க. என கையில இன்னைக்கு சாயந்தரம் ரூபாய் வந்திருக்கணும். என்னடி புரியுதா? முடியாத. தர முடியாது. அப்படி சொல்லு மக்கா. என்னது தர முடியாதா? நான் இந்த வீட்டுக்கு முறையா வாழ வந்த மருமகா. இவரை எல்லாருக்கும் முன்னாடியும் தாலி கட்டி என்ன இந்த வீட்டுக்கு பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்காரு. முறைப்படிதான் இந்த வீட்டு படிய நான் ஏறி இருக்கேன். முறை தவறி வந்த மருமகா நான் இல்ல. என்னடி சொன்ன? இந்த நேரம் நீ பேசனல அது கேட்டுக்கிட்டு தானே நின்னுது. அது பேசச்சல நீ கேளு. அப்பனா நீ முறையோட வந்தவா, நான் முறை தவறி வந்தவளா? நான் மத்தவங்கள பத்தி இங்க பேசல. நான் முறைப்படி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். முறைப்படி இவரோட பொண்டாட்டி. இந்த வீட்ல என் புருஷனுக்கு இருக்க அதே உரிமை எனக்கு இருக்கு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர்னா இந்த வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் வாங்கி போடியதெல்லாம் சாப்பிட்டதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏண்டான்னு தூக்கி போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தேவைப்படியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கொடுத்த பொருளுக்கு என்னத்துக்கு ரூபாய் வாங்கிட்டு வரணும்? எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு உரிமை இருக்க இடத்துல இருந்து நான் எடுத்து கொடுத்தேன். என் புருஷன்கிட்டயும் கேட்கணும்னு எனக்கு உரிமை இல்ல. வேற யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி சொல்லுங்க அண்ணி. முடிஞ்சா இனிமையாவது கிளம்புறியா என்ன? நான் வரேன் சாரா. சரி அண்ணி, இங்க நடந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. இனிமே காலமும் அம்மா வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சாயந்தரம் வார நேரம் போய் பாத்துக்கிட்டு வரலாம். பைக்ல போறதெல்லாம் சரிதான். நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும். பைக்ல கூட 2 பேரு கூட 3 பேருனால ஏத்தி இருத்துட்டு சுத்தினான்னு வச்சுக்கா. கவினை நான் அப்படி ஒண்ணு எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கா, பார்த்த இடத்துல வந்து சாத்துவேன். நான் பாக்கலனால எனக்கு கண்டிப்பா தகவல் வரேன்னு உனக்கு தெரியும். அண்ணே நான் காலேஜுக்கு தான் போறேன். போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துருவேன். முடிஞ்சதும் வார நேரமா 3 பேர் 4 பேருன்னு ஏதாவது வந்தியா அது பிறகு இருக்கு. இல்ல அண்ணே மூஞ்சி கழுவிட்டு வாடி. எவன் என்ன சொன்னாலும் உடனே அழுதுருவான். அல்லாம பதிலுக்கு பதில் பேச தெரியாது. இல்லாதவங்களுக்கு கொடுத்து நீ அன்னை தர சாவலான்னு பாக்குதியா? அவன் என்னடானா போற போக்குல அழாம இவளுக்கு பதில் கொடுக்கலாம் இல்லான்னு ஜாட பேசிக்கிட்டு போறான். வெளிய விட்டா நான் பிச்சைக்காரியா? இனிமே ஏன் ஆட்டத்தை பாருடி. ஒரு காலத்துல சாரவா அர்ஜுனன் எப்படி இருந்தாவன்னு உனக்கு தெரியணும்ல. தெரியும், தெரிய வைக்கிறேன். ஆகா தியா போட்டு போடலாம். தங்க மிரண்டு போயிட்டா. கடைசியில சொன்னாலே ஒரு வார்த்தை, நான் முறையா இந்த வீட்டு படியை யாருனவா முறைப்படி அர்ஜுனுக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இதுல இன்னொன்னு என்ன, முறை இல்லாம நான் வந்தவ இல்லன்னு ஒரு வார்த்தை. நான் என்னடானா இந்த தங்கத்தை ஒழிச்சுக்கிட்டதுக்கு இந்த தியா சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாய். பயமே இவன் சொல்லி இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு பதிலுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இவன் இந்த தங்கத்துக்கு கண்ணுக்குள்ளே வரல விட்டு ஆடிடுவா போல இருக்கேன். நான் என்னடானா இவ சரிப்பட்டு வர மாட்டா, கவினுக்கு பொண்டாட்டி தான் சரிப்பட்டு வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தங்கத்தை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்கு தியா சரியான ஆளா இல்லன்னா கவினுக்கு வர போற பொண்டாட்டி சரியான ஆளா? இவளுக்கு கண்ணுக்குள்ள வரல விட்டு ஆட்ட போறது யாரு? அர்ஜுன் என்ன இவ்வளவு லேட்டா வர? என்னடா இது? இங்க என்னடானா இவ பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு வந்திருக்கா. அங்க என்னடானா என் பொண்டாட்டியும் புடவை கட்டிக்கிட்டு தான் நின்னா. ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணுங்களாம் ஜிகு ஜிகுன்னு வந்திருக்கு. எல்லாம் பட்டு கட்டிட்டு வந்திருக்குதுங்க. இது ஏன் ஹாஸ்பிட்டல் தானா? ஹலோ என்னடா இப்படி லேட்னு கேட்டேன். அது வீட்டுல எப்பவும் போலதான். அந்த தகரத்தால ஒரு பஞ்சாயத்து. காலமா தியா அம்மாவை பாக்கிறதுக்கு போனான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பஞ்சாயத்தால காலமா அவியல பாக்கிறதுக்கும் போகலாம். சரி இனிமே சாயந்தரம் பாக்கிறதுக்கு போலான்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அவளை போட்டிக்குள்ள இறக்கி விட்டுட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா நீ வருவாளா? தியா வருவாளா? நான் ரிசப்ஷனுக்கு போவல, மதியம் போயிட்டு வரலான்னு பாக்கேன். மதியம் இவரும் வருவாரு, ஒன்னா போயிட்டு வந்துருவோம். நீ எப்படி நம்ம ஸ்டாஃப் கூட போறியா இல்லன்னா தனியா போறியா இல்லன்னா தியாவை கூட்டிட்டு வர போறியா? எங்க எங்கன்னு கேக்க, இன்னைக்கு ஜூனியர் டாக்டர் அதான் டாக்டர் தீபக்கு கல்யாணம். அஷோ ஆமால, என் நேத்துக்கு என்கிட்ட ஞாபகப்படுத்தினியா? மறந்தே போச்சு. எப்பா நீ ஏன் இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டலுக்கு வர? ஊட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னமே டாக்டர் ஒருத்தருக்கு கல்யாணம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு போனா நீ ஏன் வரணும்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்கு, அதான் காலமே புறப்பட்டுருக்கான். எனக்கு தான் மறந்து போச்சு பாரு. சரி அப்பனா பொட்டிக்ல போய் அவளை கூட்டிட்டு நீ வா. சரி சுஜித் வருவாருலாம்? ஆமா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருவாரு, நாங்க ஒன்னாதான் வருவோம். ஸ்டாஃப் எல்லாம் எப்ப போறாவளோ? மதியம் போறாவளா இல்லனா ரிசப்ஷனுக்கு போறாவளோ? எல்லாரும் ஒரே நேரத்துல போக முடியாதுல அர்ஜுன். இப்ப போவாதவியா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போவாவளா இருக்கும். வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிருக்க தானே? ஆமா உன்னை தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வருணுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவனுக்கு தெரிஞ்சவிய தானே நிறைய பேர் உண்டு.
அவன் யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்ணி சொல்லி 2 வண்டி அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்கான். சரி அப்பனா ஓகே. நான் மதியம் பொட்டிக்ல போய் தியாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ம். சரி நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி அர்ஜுன். சாரா, என்ன மக்கா குளிச்சு போன மாதிரி இருந்து குளிச்சுட்டு இங்க வந்திருக்கியா? ஆமா பாட்டி. என்ன மக்கா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கண்ணு வேற கலங்கி கிடக்கு. ஒன்னும் இல்ல ரோசு, மனசு ஒரு மாதிரி இருக்காதான். ஏன் மக்கா? ஏன் ரோசு சித்தி இப்படி எல்லாம் பண்ணியாவ? ஏன் இப்படி இருக்காவ? வேஸ்ட்ல போற பொருளை இல்லாதவியலுக்கு நாசம் ஆவதுக்கு முந்தி எடுத்து குடிக்கிறதுல என்ன இருக்கு? முந்தியெல்லாம் மாட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வருவாவல்ல ஒரு அக்கா. ஆமா, அந்த அக்கா வரைச்சுல அவியலுக்கு எடுத்து கொடுப்பேன். என்ன திட்டினா கூட பரவாயில்ல, அந்த அக்காவே திட்டி விட்டுட்டாவ. நீ என்ன பிச்சைக்காரியா? வெக்கமா இல்லையான்னு அந்த அக்காவை திட்டி. பாவம் பாட்டி, அவிய மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருந்தது பிறவு. அவ என்ன நினைப்பாவ? என்னைய திட்டினா கூட பரவாயில்ல, வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் யாராலையும் தாங்கிக்கிட முடியாது. அண்ணி கொடுக்கறதுக்கு நீ எடுக்கச்சிலே நான் பயந்து பயந்து தான் பாத்துக்கிட்டு நின்னேன். இருந்தாலும் அண்ணி மேல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நின்னது. அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கணும்னா எடுத்து கொடுங்க அண்ணின்னு பொறுமையா நின்னேன். நல்ல வேலை அண்ணன் நின்னதுனாலே என்னமோ அந்த சுந்தரி அக்காளுக்கிட்ட எதுவும் பேசல. இவிய பேசினதெல்லாம் அந்த அக்கா கேட்டிருந்தாவன்னு தாங்கிக்கிடவே மாட்டாவெல்லாம். ஒரு மாதிரி இருக்கிறோம் சார். வேற ஆம்பளைகளுக்கு கூட எல்லாம் வச்சு சித்தி என்ன திட்ட மாட்டாவ. வேற நிறைய விஷயத்துக்கு திட்டுவாவளே தவிர வேற ஆம்பளைகளுக்கு கூட வச்செல்லாம் ரொம்ப திட்ட மாட்டாவ. ஆனா அண்ணி நிலநடனை காதலிச்சதுனால எப்பவும் வேற ஆம்பளைல கூட வச்செல்லாம் பேசி திட்டியாவ. பாவம் எல்லாம் ரோசு, உடனே அவளுக்கு நிலநடனுக்கு ஞாபகம் தான் வரும். அதுல வேற அண்ணன் இன்னைக்கு கிருங்காம நின்னுது. அண்ணன் அண்ணி ஒன்னா சேர்ந்து வாழ்வாவன்னு நினைச்சேன். ஆனா சித்தி எப்படி பேசியதுனால அன்னைக்கு மறுபடியும் நிலநடனுக்கு ஞாபகம் தான் வரும். நீ இருந்திருந்தா உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசியிருப்பாவலாம். நீ இருந்திருந்தா கேட்டுக்கிட்டு சும்மா இருந்திருப்பியான்னு தானே அவளுக்கு தோணும். மக்கா விடு மக்கா. இல்ல ரோசு, சித்தி திட்டும் போது எனக்கு கூட அப்படித்தானே தோணும். அம்மா நீங்க இருந்திருந்தியாள்னா என்னை அண்ணனே இப்படி தவிக்க விட்டுருக்க மாட்டியெல்லாம் தானே எனக்கே தோணும். அது போலதானே அன்னிக்க தோணும். ஏ சாரா, ஏ சாரா. என்ன சித்தி? உன் அன்னிக்காரின்னு சொல்லிக்கிட்டு அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாயலாம். அவ இன்னைக்கு பேசின பேச்ச கண்டியா? இன்னைக்கு இவ்வளவு நாள் ஆகுது, என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீ பிச்சைக்காரின்னு சொல்லி இருக்கியா? சொன்னால உன் அன்னிக்காரி ஒரு வார்த்தை, என்ன கொன்னா கூட அது மறக்காது. எப்படி இப்பே உன் அன்னிக்காரி என்ன வெளியே துரத்தி விட்டா நானும் பிச்சைக்காரியா? ஒரு வார்த்தை எனக்காண்டி நீயோ உன் அண்ணனோ இல்லன்னா இந்த வயசான கிழவியோ கேட்டுதா? எல்லாரும் கேட்டுக்கிட்டே நிக்குவியா? கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிட்டு போனாலே எப்படி நான் அவ முறையா இந்த வீட்டுக்கு வந்தவளாம், நான் முறை தவிர இந்த வீட்டுக்கு வந்தவளாம். அதான் எப்படி உங்க பேரனுக்கு பொண்டாட்டி எப்படி பேசினா பாத்தியா? எல்லாம் எப்படி நான் முறை தவறி வந்தவளா? பரவே நீ முறையோட வந்தவளா? புறவு முறையோட வராம முறை தவறியா வந்தேன். உங்க மூத்த மருமவா உயிரோட இருக்கச்சியா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். உங்க மூத்த மருமவா போய் சேர்ந்ததுக்கு பிறகு தானே நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அப்பனா நானும் முறையோட வந்தவதான். முறையை பத்தி அவ பேசியா? ஏன் புள்ளை கழுத்துல தாலி வாங்கறதுக்கு இருந்துகிட்டு கடைசி நேரத்துல அர்ஜுன் கையால தாலியை வாங்கியிருக்கான். இதான் முறையோட வந்தது? அதான் இதான் முறையோட வந்ததுன்னு கேட்டேன். ஏ சாரா, உனக்கு பொண்டாட்டி முறையோடயா இந்த வீட்டுக்குள்ள வந்தா வாழதுக்கு? சித்தி, அவிய உங்களை பத்தி தப்பா பேசலாம். அவியல நிரூபிக்கிறதுக்கு சொன்னாவ. போகும் மொத்த குடும்பமே இனிமே ஒண்ணு சேர்ந்து நிப்பியலே. அவ என்னடானா அவ முறையோட வந்தவள, அப்பனா நான் முறை இல்லாம வந்தவன் தானே சொல்ல வரா? அது பிறகு ஒரு வார்த்தை சொன்னாலே, தேவை இல்லாம என்னத்துக்கு பொருள் எல்லாம் வாங்கி போடணும்னு கேட்கான். அப்பனா அர்ஜுனுக்கு தேவையானவா நீ மட்டும் தான், தேவை இல்லாதது எனக்கு புள்ள கவினு, அது பிறகு அந்த துளசி. அண்ணா அண்ணி அக்கான்னு சொல்லிட்டு உங்க கால்ல தானே சுத்தி வந்துகிட்டு கிடக்குதோ அது ரெண்டாம். ஐயோ சித்தி, கவினையும் துளசியும் வேறையா நாங்க பார்க்கவே இல்ல. நீங்களா அவிய பேசினத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டியா? நான் புரிஞ்சுக்கிட்டனா? அது சரி, உனக்கிட்ட பேசி எனத்தையாவது பிரயோஜனம் உண்டா? என்னை வெட்டி கொன்னு போட்டு புதைச்சாலாம் நீ உன் அண்ணன்காரனுக்கு உன் அண்ணிக்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிப்ப. உனக்கிட்ட நியாயம் கேட்கறதுக்கு வந்த கண்டியா? என் புத்தி செருப்பால அடிக்கணும். இல்லாத விலைக்கு எடுத்து குடிக்கிறத பத்தி தானே பேசினா. அவ என்னமோ அன்னை தெரசா மாதிரி, நானும் அன்னை தெரசா ஆவியேன். ஏன் அம்மா அம்மா 10 வரையும் கூட உயிரோட இருக்கலான்னு பார்த்தா இவளுக்கு ஆட்டத்திலையும் சத்தத்திலையும் வீடு கிடுங்கெல்லாம் 10 வரையத்துக்கு முன்னமே போய் சேர்ந்துரும் போல எல்லாம் இருக்கேன். நான் அடுத்த வீலுக்கு வாரி இறக்க ஆரம்பிச்சா என்ன அவனு பாரு, இனிமே பாப்பியா? என்னமா போமா? எங்க ஏன் குண்டச்சி எங்க போறோன்னு உனக்கு தெரியாதா? எங்க கூப்பிடுறியான்னு எனக்கு தெரியாது. தெரியாமதான் என் செல்லம் புடவை எல்லாம் கட்டியிருக்கான். புருஷன் மேல என்ன ஒரு காதல், என்ன ஒரு லவ். ஒரு கர்மமும் இல்ல. எனக்கு திடீர்னு பொட்டிக்கு புடவை கட்டணும்னு தோணுச்சு, அதான் கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். எனக்குள்ள வேலை இருக்கு. சுந்தரி அக்கா நீங்க தேடி வந்திருக்குதியான்னு சொன்னதுனாலதான் வெளியே பாக்கிறதுக்காண்டி வந்தேன். எனக்குள்ள வேலை இருக்கு, கொஞ்சம் கிளம்பியலாம். ஆகா 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 ஆகா, என்ன நடிப்படி! நடிப்புல சமந்தா நயன்தாரா இவியலையே மிஞ்சிருவ போலயே. ஹலோ, என்ன உங்க ப்ராப்ளம்? தேவையில்லாம பொட்டிக்ல வந்து தகராறு பண்ணாதுங்க, வெளியே போங்க. என்ன குண்டச்சி, எனக்காண்டி தானே புடவை கட்டியிருக்கேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல. இப்ப என்ன உனக்கிட்ட கெஞ்சணுமா? எனக்கிட்ட யாரும் கெஞ்ச வேண்டாம். உங்க சித்தியை கூட்டிட்டு போங்க. நான் என்னத்துக்கு வரணும்? அம்மா, எங்க அந்த பொம்பளை கூட்டிட்டு போனோம்? எங்க நீ வரணும்னு கேட்க? அது எங்க என்ன கூப்பிட்டியா? அங்கதான் சொல்லேன்.
ஃப்ராடே, காலமே உனக்கு ஞாபகம் இருந்திருக்கேன். அதான் புடவையெல்லாம் கட்டிட்டு எப்படி எப்படி உனக்கு பொட்டிக்கு புடவை கட்டணும்னு தோணுச்சு, அதனால புடவை கட்டினியா? ஏண்டி, ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நீ புடவை கட்டுன்னு சொன்னாலே உனக்கு கோவம் வரும். இதுல சும்மா பொட்டிக்கு புடவை கட்டுவேன். நான் அப்பயே யோசிச்சிருக்கானாண்டி. கிளம்ப. வரமாட்டேன். அப்போ என்ன கூட கல்யாண வீட்டுக்கு வர்றதுக்காண்டி நீ புடவை கட்டல. இப்ப வர போறியா இல்லனா தூக்கி கார்ல கொண்டு உட்கார வைக்கட்டான்? நான் வரமாட்டேன். ஃப்ராடு, உண்மையை சொல்லு. நீ கல்யாண வீட்டுக்கு என்ன கூட வரதுக்கு புடவை கட்டல. எப்படியே எனக்கு தெரியும். காலமா நீங்க மறந்து போயிட்டியா? அந்த நேரத்துக்கு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பியான்னு தெரியும். எனக்கு கூட சுடிதார் போட்டுக்கிட்டெல்லாம் வரப்படாது. புடவை கட்டிக்கிட்டு தான் வரணும்னு என்னை இழுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் முன்னமே ப்ரிப்பேரா வந்துட்டேன். அப்ப போலாமா? ஆனா நான் வரலாம். ஏமா? காலமா உங்க சித்தி அவ்வளவு பேசியாவ? அவ்வளவு பேசினாவளா? கிருங்காம நிக்குதியா? கொலைகாரின் வேற சொல்லுது. நீங்க அதுக்கும் கேள்வி கேட்காம நிக்குதியா? அது சரி, நீங்களே என்ன நிலனை கொலை பண்ணது நான் தான் கூட சொல்லிருக்கியா? இல்ல என்ன திட்டத்துக்கு கூட்டுக்கு ஒரு ஆள் சேர்ந்துட்டு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படதானே செய்வியா? உங்ககிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்கலாமா? ஐயோ ராஜாத்தி, நீதானமா சொன்ன. நீங்க எனக்காண்டி கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்கல. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கே தெரியும். என்னமா சொல்ல போனா, நீங்க எனக்காண்டி பேசியதான் எனக்காண்டி சண்டை போடியதுன்னா எனக்கு பிடிக்கல, சரியா இருக்கு, எரிச்சலா இருக்குன்னு சொன்னேன். ஏன் பொண்டாடிக்கு கஷ்டத்தை கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நான் மூச்சு காட்டாம நின்னேன். இது ஒரு குத்தமாடி தாங்க. எச்சி பாத்திய வாயில கெட்ட வார்த்தையா வந்துகிட்டு இருக்கேன். இது ஒரு குத்தமாடி கொண்டச்சி. போலாம். இது நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. கண்டியா, இதுக்கு முன்ன நான் சத்தம் போட்டு ஆடி சண்டை போட்டு என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டு அது பிறகுதான் வண்டியில ஏறுவேன். சமத்துடி நீ. ஆனா ஒண்ணு, எனக்கு 4 மணிக்கு முன்ன, அதாவது 3 மணிக்கெல்லாம் பொட்டிக்குல இருக்கணும். போறோம், கிஃப்ட் குடுக்கறோம், சாப்பிடுறோம், வாரோம். என்னடி திடீர்னு போனை போட்டு கூப்பிட்டேன்? எனக்கு அந்த தியாவை நினைக்கச்சுல அப்படியே பத்திக்கிட்டு வருதுடி. மூக்குத்தி போட்டிருக்கான், புடவை கட்ட ஆரம்பிச்சிருக்கான். பொட்டிக்க அவ சொந்தமா வச்சுதான் நடத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவளுக்கு புடவை கட்டதுக்கே பிடிக்காது. என்ன அழகா புடவை கட்டதுக்கு படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம மூக்குத்தி, அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுடி. மூக்குத்தி போட்டிருக்கா, இதெல்லாம் பாக்கச்சுல இனிமே அவளை உயிரோட விட்டு வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லடி. தெரிஞ்ச ஆள் இருந்ததுன்னா ஏற்பாடு பண்ணு. அவளை போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி இப்படி இறங்கிட்ட? எனக்கு அர்ஜுன் கிடைக்கிறதுக்கு தடையா எது இருந்தாலும் அதை நான் அழிக்காம விட மாட்டேன்டி. அர்ஜுனுக்காண்டி என் கேரக்டரை மாத்திக்கிட்டு பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். அவருக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு பாவம் போல நடந்துக்கிட்டதெல்லாம் போதும். இப்பே நான் பொறுமையா இருந்தானா பிள்ளைய பெத்து எனக்கு கையில கொடுத்தாலும் கொடுத்துருவாவன். இனிமே அவ உயிரோட இருக்கக்கூடாது. நான் பக்கா பிளான் எல்லாம் போட்டுட்டேன். உனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை ஏற்பாடு பண்ணு. ஆளுங்களை வச்சு அவளை போட்டு தள்ளிக்கிட்டே என்னமோ கொஞ்ச நாளையில அவருக்கு பொண்டாட்டியா நான் அந்த இடத்துல போய் இருப்பேன். நீ என்ன பெரிய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? மாட்டினு வச்சுக்கான். அர்ஜுன் கூட வாழ்றது இல்ல, ஃபுல்லா கம்பி எண்ண வேண்டியதுதான். உன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாம் இல்ல. இப்ப அந்த சாராக்கு புருஷனா வர போறது போலீஸ், அதுவும் டிஎஸ்பி. நோண்டி எடுத்துட்டு வர பாத்துக்கா. வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் கம்பி எண்ண வேண்டியதுதான். அவசரப்பட்டு அவசரமா இடிக்க முடிவுனால வாழ்க்கை இழந்துகிட்டு நிக்காத பாத்துக்கா சொல்லிட்டேன். இப்ப என்னடி பண்ணியது? அந்த தியாக்கு சிறப்பான பாடத்தை கத்து கொடுக்கணும்டி. எப்ப சான்ஸ் கிடைக்கான்னு காத்துக்கிட்டே இருக்கேன். சான்ஸ் கிடைக்கச்சுல உள்ள புகுந்த ஆட்டத்தையே கலைக்கலான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன்டி. ஆமா, நீ அந்த தங்கமன் சேர்ந்து பிளான் போட்டுக்கிட்டே தான் இருக்குதியா. ஆனா எல்லாம் சொதப்பி அவியலுக்கு சாதகமா போயிட்டே இருக்க. ஒவ்வொரு நாளும் தியாவும் அர்ஜுனும் ஒண்ணு சேர்ந்துகிட்டே இருக்காவ. புதுசா யோசிக்கணும்டி. அடிக்கு அடி மரண அடியா இருக்கணும். நானும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ள புகுந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா இனிமே நான் அடிக்கு அடி 2 பேரும் பிரிஞ்சதா தான் இருக்கணும். 2 பேருக்கு மேலே அளவு கடந்த வெறுப்பு வர வைக்கணும். 2 பேருக்கு மேலே மாறி மாறி வெறுப்பு இருக்கணும். ஒரு ஆளு வெறுப்பு மாறி மன்னிக்கலாம் நினைச்சாலும் இன்னொரு ஆளுக்கு வெறுப்பு அதிகமா இருக்கணும். அந்த அளவுக்கு அடிக்கணும்டி. நான் போடுற ஸ்கெட்ச் இனிமே அப்படிதான் இருக்கணும். சரி, உனக்கிட்ட தெரியாம தான் கேக்கேன். அவரை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்படியே சரி, 2வதுன்னு சொல்லுவாவடி எல்லாரும், செகண்ட்னு சொல்லுவாவ. அது உனக்கு ஓகேயா? ஏற்கனவே அவருக்கு தியா கூட கல்யாணம் நடந்திருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணாருன்னா நீ செகண்ட் தானே. உனக்கு அர்ஜுனை பத்தியும் அர்ஜுனோட இடத்த பத்தியும் தெரியலடி. அர்ஜுன் மாதிரி ஒருத்தர் புருஷனா வந்துட்டாருன்னு வச்சுக்கான், எதுக்கு குறைச்சலே இருக்காது. அர்ஜுனுக்கு இல்லாத சொத்து பத்தம் கிடையாது. ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலோட வருமானம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. கிடைச்சாருன்னு வச்சுக்கான், ராணி மாதிரி சந்தோஷமா வாழலாம். சொத்து பத்து காசு பணம் இது எல்லாத்தையும் விட அவருக்கு கையால தாலி ஏறிட்டுன்னு வச்சுக்கான், உயிரை கொடுத்து காப்பாத்துவாரு. அந்த தியாக்காண்டி அவர் உயிரையும் கொடுப்பாரு. உனக்கு அவரை பத்தி தெரியாது. அவருக்கு கோவத்தை பத்தி மட்டும்தான் உனக்கு தெரியும். தாலி ஏறிட்டுன்னு வச்சுக்கான், உயிரையும் கொடுப்பாரு. அப்பேற்பட்டவருக்கு நான் பொண்டாட்டியா போயிட்டேன்னு வச்சுக்கான், நிம்மதி சந்தோஷம் காசு பணம் எதுக்கு குறை இல்லடி. சொக்கத்துல வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அந்த தங்க என்னடானா பணத்துக்காண்டி அவிய ஒரு ஸ்கெட்ச போட்டுக்கிட்டு இருக்காவ. அவியல விடு, அவிய வெளியில எல்லாம் அவிய பக்கம் எல்லாம் நான் கிராஸ் ஆக மாட்டேன். அவிய மொத்தத்தையும் அடிச்சு மாத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்காவ. அவிய மொத்தத்தையும் அடிச்சு மாத்தி அவிய ராஜாங்கம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவ. ஆனா அர்ஜுனோட முட்டாள் இல்ல. அவிய அந்த சொத்து பத்தையெல்லாம் அடிச்சு மாத்தினாவன்னு வச்சுக்கான், அத உரிமை கொண்டாடுறதுக்கு கவினுக்கு துளசிக்க விருப்பம் இருக்கணும். அவியலுக்கு விருப்பமே இருக்காது. நம்ம தேவையில்லாம பிளான போட்டுக்கிட்டு இருக்கு.
சரி அது அவிய பிரச்சனை. ஆனா எனக்கு இந்த சொத்து பத்த எல்லாத்தையும் விட அர்ஜுனுக்கு பாசம் கிடைக்கும், சின்ன வயசுல நான் இழந்து போன சந்தோஷம் கிடைக்கும், எல்லாத்தையும் விட சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆக மொத்தம் அந்த மனுஷனை சுத்தி பாம்பு கூட்டங்க தான் இருக்கு. இவளுங்களுக்கு கிட்ட இருந்து அவரை காப்பாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எதையா வா போலாம். அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே பாத்துக்கிட்டு நிக்கா. யாரவே காடு என்ன தடி பாத்துக்கிட்டே நிக்கா. யாராவது சாட்டாச்சுலாம். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மீட்டிங் இருக்கு, முக்கியமான மீட்டிங். அர்ஜுன் என்ன ஐஸ் ஆ? ஐஸ்கிரீம் இப்ப ஐஸ்கிரீம் பார்லர் போதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இல்ல இங்கே சாப்பிட்டுக்கிட்டு போலாம் ப்ளீஸ். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாது, சளி பிடிக்கும். இதுக்குதான் டாக்டர்ல கல்யாணம் பண்ணவே கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. யாரவே காடு கூட்டத்தை பாத்தியா? உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கவே பிடிக்காதா? எனக்கு சளி காய்ச்சல் எல்லாம் வந்தா உங்க அப்பா வந்து என்ன பாப்பான். அப்ப டாக்டருங்க மைண்ட் செட்டே ஐஸ்கிரீம்னா சளி காய்ச்சல் தானா? எனக்கு சளி காய்ச்சல் வந்தா உங்க அப்பா பாத்துப்பான்னு கேட்டேன். அர்ஜுன் அர்ஜுன் குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் வாங்கலாம். சரி போய் வாங்கிட்டு வா. நான் மட்டுமா? நீங்களும் வாங்க. அப்படிங்க மோள ஓடி போயிறேன். உனக்கு வேணும்னா வாங்கிட்டு வா. இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா உங்களை பாக்கச்சுல பாய்க்கவே உங்களுக்கு வயசாயிட்டு நினைச்சிட போறாவ. நினைச்சுக்கிட்டு போட்டு எனக்கு என்ன, இனிமே என்ன எவ பாக்கணும்? ஒன்னும் இல்ல, எப்படியா சாரா கல்யாணம் முடிஞ்சதான் நான் போயிருவேன். இந்த தாடியில வேற உங்களுக்கு வெள்ள முடி வந்தாச்சு. நான் போனதுக்கு பிறகு பொண்ணு தரத்துக்கு ஏகப்பட்ட பேர் வருவாவ. ஆனா வயசாயிட்டேன்னு சொல்லிட்டு ஓடினாலும் ஓடிடுவாவ. இதுல ஐஸ்கிரீம் கூட சாப்பிடலன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாவ அங்கிள்னு. முப்பலாம் இப்ப கார் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா போய் ஒரு கப் வாங்கிட்டு வா. இல்ல உங்களுக்கு வேண்டானா நீங்க என்ன கூட சும்மா வாங்க. எதுக்கு? இல்ல வாங்கி எனக்கு தந்தாலும் போதும். இங்க எங்கயாவது கம்பு கிடக்கான்னு பாக்கேன். கியூ பாத்தியாடி? இப்படி கியூல நின்னெல்லாம் என்னால வாங்க முடியாது. நீங்க சாப்பிட வேண்டாங்க, உங்க பங்கு எனக்கு கொடுத்துருங்க. இப்ப வேணும்னா ஒழுங்கு மரியாதை போய் வாங்கிட்டு வா. என்னால இந்த கூட்டத்துல மிதி வாங்குறதுக்கெல்லாம் முடியாது. போ. என்ன மனுஷன்? சாராவை கூட ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா இவ்வளவு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. இந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்து சேருவாளா? எங்கடா போயிட்டா? என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறே, கைய கொடுங்க, கால் மாட்டிக்கிச்சு. இருங்க அர்ஜுன், கால் மாட்டிக்கிச்சு. மெடல் கையில இருக்கிறத கீழே போட. என்னமோ கொஞ்சம் இல்லங்க வந்துருவேன். அம்மா போதும், கையை ஒடிச்சிடாதுங்க, விடுங்க. பரவாயில்லையே, முழுசா உயிரோட வந்திருக்க. நல்ல கூட்டம் அர்ஜுன். இனிமே இன்னொரு கப் வாங்க போனா ரொம்ப கஷ்டம். கிரேன் இங்க நிக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முத வா, கார்ல வா, போகும்போது சாப்பிட்டு சாப்பிட்டு வா. இல்ல முடிச்சுக்கிட்டே போலாம். அர்ஜுன் இவ உனக்கு மிச்சம். என்ன ப்ரோ கூட்டம் இருக்கிய பக்கம் எல்லாம் நீங்க நிக்குதியா? சாராவை கூட்டிக்கிட்டு வந்தாலே வேணா ஐஸ்கிரீம் பார்லர்ல போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போவியா? இங்க என்னடா வித்தியாசமா இருக்கு. பொண்டாட்டி கூடனா கியூல எல்லாம் நிக்குதியாலே. அது இருக்கட்டும், குழந்தை எங்க? அவன் அழுதுகிட்டே இருப்பான், அதான் ஓட்டிட்டு வந்துட்டான். குழந்தைய வீட்டுல போட்டுக்கிட்டு நீங்க ஜாலியா சுத்துதியா தானே? அது இருக்கட்டும். என்ன தியாக்கு இங்க இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க போல. கூட்டத்துல இருந்து தியாவை இழுத்து எடுத்த மாதிரி இருந்தது. பாத்தியா? தியா இவனுக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது. சாரா ஐஸ்கிரீம் கேட்டாலே வாங்கி கொடுக்க மாட்டான். எப்பயாவது ஒருக்கா வாங்கி கொடுப்பான். உனக்கு நேர் மாறான ஒரு பொண்டாட்டி தான் உனக்கு வருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேலாம். அதே போல அமைஞ்சிட்டு பாத்தியா? ஐஸ்கிரீம் பிடிக்காத ஒரு அங்கிள் என்ன தலையில கட்டி வச்சிருக்காவ. என்னடி அங்கிளா? சரி அர்ஜுன், என்னமோ நாங்க கிஃப்ட் கொடுக்கலாம், நாங்க கொடுத்துக்கிட்டு வந்துடுறோம். நீங்க கிளம்புங்க, நான் வந்துடுறேன். பரவ அங்கிள் இல்லையா? ஐஸ்கிரீம் பிடிக்காதவே யாராவது இருப்பாவலாம். ஃப்ரீயா கிடைக்க ஐஸ்கிரீம் வாங்கி தரதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தியா? இங்க பாரு, உனக்கு ஒரு டப்பா என்ன, ஒரு ஃப்ரிட்ஜ் நிறையவே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து குவிக்கேன். ஆனா இந்த கூட்டத்துல எல்லாம் அல்லாடதுக்கு நம்மளால முடியாது. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டதெல்லாம் சரிதான். ஜலதோஷம், இருமல், சளி எதுனாலும் சரி ஆவியது வரைக்கும் அம்மா வீட்டுல போய் நின்னுக்கான். உன் ஜலதோஷம் எனக்கு ஒட்டிக்குச்சுன்னா என்ன யாரு பாத்துப்பா? என்ன திரு திருன்னு முழிக்கியா? காலி ஆயிட்டேன். சூப்பரா இருக்கு அர்ஜுன். நீங்க இப்படியே நில்லுங்க, நான் இன்னொரு கப் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒட்டிங்க மொபைல அடிச்சாலும் அடிச்சிருவேன். கிளம்பி நேரம் ஆகுது. ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்கி தரதுக்கு இவ்வளவு யோசிக்கிறியா? உங்க பெறத்தால இந்த ஜெசிகா உயிரை கொடுத்து சுத்திக்கிட்டு தெரியுது. இவரை கல்யாணம் பண்ணியனா ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு ஒரு கவுன்சிலிங் முத கொடுக்கணும். அர்ஜுன் அர்ஜுன் சூப்பரா இருக்கு பாருங்க. என்னடி உன் பிரச்சனை? அர்ஜுன் எனக்கு இந்த டெடி பேர் கூட போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் போய் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்துடுறவா? என்னது? ப்ளீஸ் அர்ஜுன், நான் ஓடி போய் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். கிரண் முத கல்யாண வீட்டுல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே எனக்கு பிடிக்கலாம். சளி பிடிச்சதுன்னா எப்பயாவது பீச்சுக்கோ எங்கேயாவது போறோம், அன்னைக்கு சாப்பிட்டதே அது வேற. வந்த இடத்துல எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டேன். ப்ளீஸ் அர்ஜுன், எனக்கு இந்த டெடி பேர் கூட செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி எல்லாம் நேரம் ஆகுது. நீ வா முத. நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நில்லுங்க, நான் வந்துடுறேன். மொபைல இப்ப காருக்கு பக்கத்துல போவலன்னு வச்சுக்கா. பாடி முத. பிசாசு போறத பாரு, கையா தக்கானு. ஏய் ஃப்ரெண்ட்ல வந்து நில்லு.
சரியான சிடுமூஞ்சி. இந்த ஆளுக்கு கூட எல்லாம் வெளியே வர்றதுக்கு முடியுமா? இங்க தானே நிக்க சொன்னாரு, என்னமா ஆளை காணோம். இதுக்கு முன்னாடி நான் போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன். ஹாய். அடா, ஹாய். நாங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ம். ஒரு நிமிஷம். மேடம் நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. வாவ், சூப்பரா இருக்கேன். என் புருஷன் இருக்கார்ல, அவர் ஒரு சிடுமூஞ்சி. அவருக்கு உன் கூடால ஒரு செல்ஃபி எடுக்கேன்னு சொன்னதுக்கு என்னை எடுக்கிறதுக்கே விடல. சரியான சிடுமூஞ்சி. அப்படியா மேடம்? உங்க புருஷன் ரொம்ப சிடுமூஞ்சியோ? எப்படி இருக்கு என் கெட்டப்பு? இந்த மாறு வேஷம் போட்டு என்னை ஏமாத்தியதை நிறுத்தவே மாட்டியலாம். என்னடானா மாறு வேஷம் போட்டு தான் எனக்கு கழுத்துல தாலியை கட்டினியா? என்னடாமா பண்ணியது? மாறு வேஷம் போட்டாதான் சிலருக்கு முகத்துல எல்லாம் கிளியுது. ஒரு தடவை மாறு வேஷம் போட்டுக்கிட்டு உன பக்கத்துல வந்திருந்து தாலி கட்டத்துக்கு வந்தேன். அப்பதான் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு, என் தம்பிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கான்னு தெரிய வந்தது. அதனால அப்பப்ப இந்த மாறு வேஷம் எல்லாம் தேவைப்படுது. என்னமோ உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரங்கட்டியா, அதான். ஆமா, இந்த டெடிபியர் கூட எல்லாம் செல்ஃபி எடுக்கிறது மட்டும்தான் ஆசையா, இல்லன்னா டெடிபியரை கட்டி பிடிச்சு முத்தம் குடிக்கிறது, இந்த மாதிரியான ஆசை இருந்தா கூட சொல்லு, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன். என்னது? இதுவும் பொறுப்புலதான் ஆட் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் எந்த ஆசையும் இல்ல. இருந்தா சொல்லு, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்.